இது தரவை சித்தி விநாயகர் கோவில். இதில் சில கருத்துகள் கொஞ்சம் தாரேன் கேட்போம். அதாவது நான் சொல்லியிருந்தேன் உயிரெழுத்த மெய்யெழுத்த சொல்கிறேன் என்று. அதுதான் இப்போ சொல்கிறேன். நேற்று கேட்டால் இவ்வளோ நாள் சொல்லாத காரணம் ஃபோனில் தான் பேசுகிறேன். ஃபோன் உடஞ்சிருந்துச்சி. அதனால் இயலாமல் இருந்துச்சு சொல்கிறதுக்கு. இப்போ சொல்லித்தாரேன். அதாவது இந்த உயிரெழுத்து மெய்யெழுத்து ஆன்மீகத்துக்கு சம்பந்தப்பட்டு தான் இந்த உயிரெழுத்து மெய்யெழுத்து. அதாவது இதில் சொல்கிறாங்க என்னன்னு கேட்டால், இப்போ குழந்தை பிறவி எடுத்து தாயோட கட்டுப்பாட்டுக்குள்ளேயும் இப்போ தாப்பண்ட கட்டுப்பாட்டுக்குள்ளேயும் தான் இந்த குழந்தை வளருது. அதாவது வளர்ந்து வரக்குள்ள இப்போ 3 வயசு 3.5 வயசு வரக்குள்ள இந்த உயிரெழுத்த மெய்யெழுத்தை இந்த குழந்தைக்கு சொல்லி கொடுக்கணும் தாயும் தாப்பனும் தான். அதாவது இதில் இந்த குழந்தைக்கு சொல்லி கொடுக்குற தாய் தான், தாயும் தாப்பனும் தான். அதாவது தாயும் தாப்பனும் பக்கத்திலே இருக்கிறனால இந்த குழந்தைக்கு இவங்க 2 பேரும் தான் உயிரெழுத்து மெய்யெழுத்து பாடமாக்குது. அதாவது இதில் சொல்கிறாங்க என்னன்னு கேட்டால், இப்போ இதில் அதிர்வுகள் இருக்குது. இப்போ உயிரெழுத்தில் 6 அதிர்வுகள் இருக்குது. மெய்யெழுத்துலேயும் அதே மாதிரி 18 அதிர்வுகள் இருக்குது. அப்போ இதில் சொல்கிறாங்க இப்போ இப்போ சின்ன குழந்தைக்கு இப்போ 3 வயசு குழந்தை இப்போ இந்து சமயத்தில் இப்போ இருக்கு. 3 வயசு குழந்தை ஞானத்தை பெற்றேண்டு. அப்போ 5 வயசு குழந்தையும் ஞானத்தை பெற்றேண்டு இருக்கு. அப்போ 7 வயசு குழந்தையும் ஞானத்தை பெற்றேண்டு இது புராணங்களில் இருக்குது இந்து சமயத்தில். அப்போ அதாவது இந்த உயிரெழுத்த மெய்யெழுத்தை பாடியிருக்கிறாங்க. எப்படின்னு கேட்டால், ஆ ஆ இ ஈ உ ஊ ஏ ஏ ஐயோ ஓவேன்னு தான் இப்போ இந்த குழந்தைக்கு பாட்டாக சொல்லி கொடுத்தா தான் இந்த குழந்தை பாடிக்கொண்டே இருக்கும். பாட்டாக சொல்லி கொண்டு கொடுத்தா இந்த குழந்தை பாடிக்கொண்டே இருக்கும். அதாவது ஆனா ஆவண்ணான்னு சொன்னால் இந்த குழந்தை படிக்காது, ஒளியத்தான் பார்க்கும். அதாவது சின்ன குழந்தை இந்த குழந்தை பாட்டுக்குன்னு சொன்னால் விருப்பத்தை காட்டும் சின்ன வயசுல இருந்து. அப்போ இந்த இதில் சொல்கிறாங்க இப்போ 6 அதிர்வுக்கு உயிர் எழுத்துல. அதாவது ஆண்டா ஒரு அதிர்வு, ஈண்டா ஒரு அதிர்வு, ஊண்டா ஒரு அதிர்வு, ஏண்டா ஒரு அதிர்வு, ஐயோண்டா ஒரு அதிர்வு, ஓவேண்டா ஒரு அதிர்வு. இது 6 அதிர்வு இந்த குழந்தைக்கு கிடைக்கக்குள்ள மூளை வளர்ச்சி நல்லா இருக்கும். அதே மாதிரி ஞான சக்தி நல்லா இந்த குழந்தைக்கு வேலை செய்யும். அதே மாதிரி தான் மெய்யெழுத்திலே சொல்கிறாங்க. இப்போ காணா காவண்ணா கீனா கீ என்னான்னு சொன்னால் இதில் அதிர்வுகள் இல்லை. சும்மா இதை சொல்லி கொண்டு போகலாம். இதில் அதிர்வுகள் இல்லை. இக்கா கீ கீ கூ கூ கே கோ கை கே கோ கோ என்று சொன்னால் இதில் இக்காண்ட ஒரு அதிர்வு, கீ கீண்ட ஒரு அதிர்வு, கூக்கூண்ட ஒரு அதிர்வு, கே கோ கையிண்ட ஒரு அதிர்வு, கே கோ கோன்னு சொன்னால் ஒரு அதிர்வு. அப்போ இதுதான் சொல்லித்தாரான். இந்த அதிர்வுகள் இங்கா ngேங்கோங்காய் ngேங்கோங்கோ என்று சொன்னால் இதில் அதிர்வுகள் இருக்குது. இச்சா சீசி சூசு சேசோ சை சேசோ சோன்னு சொன்னால் இதுலேயும் அதிர்வுகள் இருக்குது. இச்சா சீசின்னு சொன்னால் பாம்பு. இது மெய்யெழுத்து எல்லாம் அந்த மிருகங்களோட பாஷைகள் தான் இருக்குது. இப்பா பீபி பூப்புன்னு சொன்னால் இது பாம்பாட்டு சித்தர்.
அப்போ இதுகள் எல்லாம் வந்து அந்த 18 சித்தர்களோட இது தான் இந்த மெய்யெழுத்தில் இருக்குது. அப்போ 18 சித்தர்கள்ட்ட வந்து இந்த குழந்தைக்கு வந்து ஆசீர்வாதங்கள் இருக்குது. அதுதான் இதை வந்து சொல்லித்தாராங்க. அதே மாதிரி வந்து தாய் தாப்பன் இந்த மூன்று வயசு 3.5 வயசுலேருந்து இந்த உயிரெழுத்த மெய்யெழுத்த பாடம் இப்போ பாட்டாக சொல்லி கொடுத்தோடனே இந்த குழந்தைக்கு வந்து அதிர்வுகள் நல்லா வேலை செய்யுது. அப்போ அப்போ வேலை செய்யக்குள்ள அப்போ இப்போ மெஞ்ஞானம் என்ற சக்தி வந்து கூடியாக வேலை செய்யுது. அப்போ நம்மளுக்கு அந்த சின்ன வயசில் ஒரு சம்பவம் நடந்தால் அது வந்து மறக்க இயலாது. அதே மாதிரி தான் இதில் வந்து அந்த அந்த இந்த அதிர்வுகள் சந்தித்தோடனே அது மறக்காமல் இருக்கும். இப்போ இப்போ சில குழந்தைகளுக்கு வந்து பாடங்கள் சொல்லி கொடுத்தோடனே அடுத்த நாள் இந்த குழந்தைக்கு வந்து அந்த மறக்குது. அதாவது இந்த பாடங்கள் வந்து நினைவில்லாமல் இருக்குது. நினைவு இருக்கிறதுக்கு தான் இது வந்து ஆ ஆ இ ஈ உ ஊ ஏ ஏ ஐயோ ஓவேன்னு சொன்னால் இதில் வந்து அதிர்வுகள் 6 அதிர்வுகள் இருக்கு. 6 நம்மளுக்கு வந்து அறிவு இருக்கிறனால இது 6 அறிவுக்கு 6 அதிர்வுகள் இருக்குது. அப்போ உடம்புக்குள்ளே வந்து 18 வந்து மெய்யெழுத்து இருக்குது. 18 மெய்யெழுத்துன்னு சொன்னால் 18 சித்தர்கள். சித்தர்கள்னு சொன்னால் இவங்க வந்து ஆசிரியர் மாறும். அப்போ சித்தர்கள் வந்து இப்போ இப்போ உடம்புக்குள்ளே இருக்கிற உறுப்புகள் வந்து அவங்க சொல்லுவாங்க. அதே மாதிரி அவங்க கண்ட அந்த மெஞ்ஞானத்தில் உள்ள இதுகள் வந்து சொல்லுவாங்க. அதுதான் அந்த சித்தர்கள் என்று சொன்னால் கணவன் மனைவியாக வாழ்ந்து அதே போல் சித்தர் சித்தியாக இவங்க வந்து வாழ்கிறாங்க. அதுதான் இதுவே வந்து 18 சித்தர்கள் அடையாளம் இருக்குது. இப்போ இக்கா கீ கீ கூ கூ கே கோ கைன்னு சொன்னால் கே கோ கோ, கே கோ கோன்னு சொன்னால் சேவல். அப்போ இக்கான்னு சொன்னால் காகம் ஒரு குஞ்சு, அந்த காக குஞ்சு. அப்போ தாய்கிட்ட சாப்பாடு கேட்குள்ள இக்கா இக்கான்னு தான் கதறும். அதே போல் கீ கீ என்று சொன்னால் கிளி. அப்போ கிளி வந்து கடித்தா ரத்தம் வரும். அப்போ கூ கூ என்று சொன்னால் குயில். கே கோ கை கே கோ கோன்னு சொன்னால் கடைசியில் வந்து சேவலை தான் காட்டுது. அப்போ இதில் வந்து என்ன சேவல் வந்து ஒரு புழு ஒன்று எடுத்து உயிரோடு முழுங்கும். அது வந்து அதுவும் கெட்டது. அப்போ கிளி வந்து கடித்தா ரத்தம் வரும், அதுவும் வந்து கூடாது. அதே மாதிரி காகம் வந்து சாப்பிடாது எல்லாம் வந்து சாப்பிடும், அது சனிச்சரண்டு. அப்போ இந்த இக்கா இருந்து அப்போ சொல்லி கொண்டு வரக்குள்ள இதுகள்லாம் கெட்டதுகள் தான் எனக்கு. அப்போ கெட்டதுகள் நம்ம வந்து படிக்க 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 அப்போ இதுகள் என்னது அதிர்வுகள் காணக்குள்ள இது வந்து சாந்தம் அடையுது. அதுதான் அந்த முதலாவது எழுத்து வந்து மெய் எழுத்தில் இப்போ 18 சித்தர்களில் வந்து எல்லாத்துக்கும் வந்து நினைவுக்கு வர முத வந்து போகரத்தான் வருது. அப்போ போகரத்தான் எல்லாத்துக்கும் வந்து நினைவுக்கு வார. அப்போ இதில் என்ன சொல்கிறாங்கன்னு கேட்டால் போகர் வந்து அந்த முருகண்ட சிலை ஒன்று செஞ்சு நவபாசான சிலை ஒன்று செஞ்சு அப்போ போகர் தான் செஞ்சுன்றாங்க. அப்போ அப்போ இக்கான்னு சொன்னால் இது வந்து போகர் தான் முத வந்து எழுத்துக்கிரிக்கு வந்து 18 சித்தர்கள்ட வந்து இதாகுது. அப்போ நவபாச சிலையை செஞ்சுட்டு அப்போ இன்னொன்று இருக்கின்றாங்க. இன்னொன்று இருக்கின்னு சொன்னால் நம்ம அதால் தான் நம்ம வந்து வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம். அதாவது நவகிரக பிரஜந்தத்தால் தான் நம்ம வந்து வாழ்ந்து கொண்டு அதுதான் சொல்லியிருக்கிறாங்க இன்னொன்று இருக்கின்று. அப்போ அப்போ இதுகள் வந்து இது தெரியாத விஷயங்கள் தான் சொல்லி கொண்டு வாரேன். அப்போ தாய் தாப்பன் இதை வந்து உயிரெழுத்து மெய்யெழுத்து இந்த குழந்தைக்கு பாடம் சொல்லி கொடுத்தோன்னு அப்போ அப்போ 5 வயது ஆகணுன்னு தான் இப்போ பள்ளிக்கூடம் என்ற இடத்துக்கு இந்த குழந்தை வந்து போகுது. அதாவது அந்த இடத்துல வந்து ஆசிரியர்மார் தான் இவங்களுக்கு வந்து சித்தர்கள்னு சொன்னால் தெய்வங்கள். அப்போ அப்போ சித்தர்கள் நம்ம வந்து வணங்குகிறோம், அவங்ககிட்ட ஆசீர்வாதம் வாங்குகிறோம்.
அது தெய்வங்கள் இவங்களோட ஆசீர்வாதம் நம்மளுக்கு தேவை. அதே மாதிரி தான் இந்த 5 வயசு குழந்தைக்கும் இவங்க வந்து ஆசிரியர்மார் வந்து தெய்வங்கள். அப்போ இவங்கள சந்திச்சாதான் இந்த இந்த குழந்தைட வந்து எதிர்கால வாழ்க்கை வந்து இவங்களால தான் வந்து கிடைக்கிது. அதாவது இன்ஜினியர் பட்டம், அதாவது டாக்டர் பட்டம் இதெல்லாம் கிடைக்கிது வந்து ஆசிரியரால். அப்போ இவங்க வந்து அதால தான் வந்து இவங்களோட அந்த அந்த இதால தான் வந்து இவங்க வந்து உழைச்சி கொண்டு குடும்பத்தை நடத்தி கொண்டு இருக்கிற இவங்க வந்து அது தெய்வங்களாக இருந்து நம்மளுக்கு வந்து பாடங்கள் சொல்லி கொடுத்தோடனே இவங்க தான் வந்து தெய்வங்கள். அதுதான் இது வந்து 18 சித்தர்கள் எடுத்து காட்டுது. அப்போ இதே மாதிரி விஷயங்கள் தான் இப்போ இப்போ உதாரணத்துக்கு இப்போ எடுத்து பார்த்தோம்னு சொன்னால் 18 மெய்யெழுத்தில் 18 மெய்யெழுத்தவங்க வந்து எடுக்கிறாங்க. எடுத்துட்டு உயிரெழுத்தில் வந்து ஆ என்ற எழுத்து எடுக்கிறாங்க, ஈ என்ற எழுத்து எடுக்கிறாங்க, ஊ என்ற எழுத்து எடுக்கிறாங்க. அப்போ ஏன்னு சொன்னால் இது வந்து ஏன்னு சொன்னால் எச்சரிக்கை, ஐயோன்னு சொன்னால் நம்மளை அடிக்க வர ஓடுவோம். இப்போ இப்போ ஓடுவோம்னு தான் வருது. அப்போ ஏ ஐயோ ஓவேன்னு சொன்னால் ஓடுறது. அப்போ இந்த ஏல வந்து எடுக்க மாட்டாங்க. எடுக்க மாட்டாங்கன்னா ஆன்னு சொன்னால் வலிக்குது. இப்போ அடித்தாலும் வலிக்குது, வெட்டி பட்டாலும் வலிக்குது. இது ஆன்றோம். அப்போ ஈன்னு சொன்னால் இப்போ ஈருன்னு சொன்னால் இப்போ உயிர். அப்போ ஊன்னு சொன்னால் உள்ளே. அப்போ ஆ வலிக்குது, உயிர் உள்ளே. அப்போ உடம்புக்குள்ள உயிருக்கு உள்ளே என்ற மாதிரி தான் இது வந்து வருது. இதில் 3 சொல்கள் எடுக்கிறாங்க. 18 மெய்யெழுத்தை எடுத்து அப்போ இந்த 3 சொல்லையும் எடுத்து தான் 21 ஆகுது. அப்போ 21 எடுத்து அப்போ இதில் வந்து அந்த பிள்ளையார் காப்பு வருது வருஷத்துக்கு ஒரு முறை. அதே மாதிரி வந்து கௌரி காப்பும் வருது. அப்போ அப்போ உயிரெழுத்து வந்து ஒரு ஒரு பெண் வந்து தாயாக இருந்து இவன் வந்து கர்ப்பத்தை தாங்குகிறா, அது வந்து உயிரை உருவாக்குகிறா. இது வந்து உயிரெழுத்து வந்து பெண்ணுக்குரியது தான். இந்த வந்து இது வந்து 12 எழுத்து. 12 எழுத்தை வந்து இது 12 ஒத்தையாக்குனா 3, அதாவது எடைகளை பிங்களை உழுமுனை என்று வருது. அப்போ இந்து சமயத்தில் இப்படி தான் இருக்குது. எடைகளை பிங்களை உழுமுனை என்று சொன்னால் இது வந்து உயிர். அப்போ மெய்யெழுத்துக்கு வந்து 18 எடுக்கிறாங்க. 18 எடுத்தோம் என்று சொன்னால் ஒத்தையாக்குனா 9. 9ஆல் ஒரு மனிதன் வாழ்ந்து இவங்க வந்து அது இப்போ சிவனா வந்து 18 எடுக்கிறாங்க. 18 புராணம் இது. அப்போ உயிரெழுத்துக்கு வந்து பெண் எடுக்கிறாங்க, சக்தி, அதாவது பார்வதி. இவங்களை எடுத்து வந்து கௌரி காப்பு அன்றைக்கு வந்து விலைக்கு வைக்கிறாங்க. கௌரி காப்பு அன்றைக்கு வந்து சிவனும் பார்வதியும் வந்து விலைக்கு தான் வைப்பாங்க. அப்போ விலைக்கு வச்சுட்டு கௌரி காப்பு கட்டுற அன்றைக்கு தான் வந்து கிட்ட சேர்ப்பாங்க. அதாவது அப்போ சக்தியும் சிவனையும் வந்து ஒன்று சேர்க்குறாங்க. அப்போ இதில் வந்து காட்டிப்படுதாய் தான் உயிரெழுத்து 12 ஒத்தையாக்குனா 3, அது வந்து இடகலை பிங்களை சுழுமுனை உயிரெழுத்து. மெய்யெழுத்து வந்து 18 ஒத்தையாக்குனா 9 ஒரு மனிதன். அதாவது வந்து இதில் என்ன காட்டுன்னு கேட்டால் சிவனும் பார்வதியும் வந்து அந்த கௌரி காப்பு அன்றைக்கு 21 நாள் விரதம் இருந்து அப்போ விலக்கி வச்ச அந்த சிவனையும் பார்வதி ஒன்று சேர்க்கிற அன்றைக்கு தான் அந்த கௌரி காப்பு அன்றைக்கு அது 21 நாள் விரதத்தில். அதாவது இதில் என்ன சொல்கிறாங்கன்றதுன்னா இப்போ கணவன் மனைவியாக ஒன்று சேர்ந்து வாழ்கிற அன்றைக்கு தான் இப்போ கௌரி காப்பு எடுக்கிறார். இது வந்து ஒருத்தர் சொல்லி இல்லை, இது எனக்கு சொல்கிறத நான் சொன்னேன். அப்போ 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 இதுகள் எல்லாம் வந்து சொல்லித்தார என்னன்னு கேட்டால் நான் வந்து படித்து இல்லை. இப்போ இப்போ படிக்காமல் இருந்தனால நான் இதில் வந்து மிச்சம் கஷ்டப்பட்டு இருக்கிறேன். அதாவது ஒன்று எழுத போனால் இப்போ ஏசி எல்லாம் வந்து விரட்டிக்கிறாங்க. அப்போ இதே மாதிரி சம்பவங்கள் எனக்கு வந்து நடந்துருக்கு. அதே மாதிரி இந்த குழந்தைகளுக்கும் அப்படி நடக்கக்கூடாதுன்னு தான்
இப்போ இதுகள் எல்லாம் வந்து சொல்லித்தாரேன் நான். என்ன சொன்னால் இது வந்து இது ஆ ஆ இ இ உ உ ஏ ஏ ஐயோ ஓவேன்னு சொன்னால் இதில் அந்த ஞாபக சக்தி நல்லா வேலை செய்யும். அதே மாதிரி அதிர்வுகள் நல்ல வேலை செய்யும். 18 மெய்யெழுத்துக்கு 18 அதிர்வுகள் வேலை செய்யும். அதே மாதிரி உயிரெழுத்துக்கு வந்து 6 அதிர்வுகள் வேலை செய்யும். அப்போ மூளை வளர்ச்சி நல்லா இருக்கும். அப்போ ஞாபக சக்தி இல்லாமல் இல்லை, ஞாபக சக்தி நல்லா வேலை செய்யும். அப்போ ஒரு மாதத்துக்கு முன்ன படித்த பாடங்கள் கேட்டால் இந்த குழந்தை வந்து சொல்லும். அதுதான் இதில் இருக்கிற பொறுமதியான இதுகள் தான் நான் வந்து சொல்கிறேன். இதை தாய் தாப்பன் தான் இது வந்து சொல்லிக் கொடுக்கணும். இந்த சின்ன அதாவது இந்த 3 வயசு 3.5 வயசு குழந்தைகளுக்கு இதை வந்து சொல்லிக் கொடுக்க வேண்டிய பாடங்கள் வந்து தாயும் தகப்பனும் தான். இப்போ இப்போ ஆசிரியர்மார் வந்து அப்போ தான் வந்து அவங்களுக்கும் வந்து உதவியாக இருக்கும். அப்போ இந்த குழந்தைகிட்ட எது கேட்டாலும் ஆசிரியர்மார் எது கேட்டாலும் இந்த குழந்தை வந்து சொல்லும். அதுதான் இப்போ நான் வந்து இதை வந்து எடுத்து சொல்லித்தாரேன். இப்போ என்னதுன்னா இப்போ படிக்காமல் நானும் வந்து மிச்சம் கஷ்டப்பட்டு இருக்கிறேன். அதே மாதிரி கஷ்டங்கள் இந்த குழந்தைகளையும் படக்கூடாது. அதனால தான் நான் இந்த கதைகளை வந்து எடுத்துக்காட்டி சொல்கிறேன் நான். இப்போ இதுகளை சொல்கிறதுக்கு நான் வந்து எல்லா இடத்துக்கும் போயிருக்கிறேன். போன இடத்துல வந்து கேட்ட கேள்வி தான், ஐயா மனதை ஒருநிலைப்படுத்திருமாண்டு. மறுபடியும் இவங்களோட பேசலாம் நானும் வந்து பைத்தியகாரணமாக நானும் வந்து ஓண்டு போட்டு நானும் வந்து அதே பிறகு தான் இந்த ஃபோனை பற்றி எனக்கு வந்து ஒன்றுமே இது இல்லை. தெரியாதனால ஒரு ஃபோன் வந்து இதுவும் வந்து மிச்சம் கஷ்டப்பட்டு தான் எடுத்து இந்த ஃபோன் மூலியமாக இப்போ வந்து சொல்லித்தாரேன். இப்போ எனக்கு சொல்லியிருக்கிறாங்க எல்லாம் என்ன சொன்னால், இப்போ ஆஞ்சநேயர் இப்போ தண்ணியில் கல் மிதக்கிற என்ன காரணம்? காரணம் இல்லாமல் வந்து மிதக்காது. அதே மாதிரி மூலிகை தேடி வந்து மூலிகை கண்டுபிடிக்கலான்னு போட்டு மலையை எடுத்து கொண்டு போகிற. அப்போ தெய்வங்களுக்கு மூலிகை தெரியாமலுக்கா மலையை எடுத்து கொண்டு போகிற. அப்போ இதெல்லாம் வந்து சொல்லியிருக்கிறாங்க. இதெல்லாம் 18 புராணங்களை பற்றி சொல்லியிருக்கிறாங்க. நிறைய விஷயங்கள் வந்து சொல்லியிருக்கிறாங்க. நம்ம இலங்கையில் வாழ்கிறோம். இலங்கை இப்போ நம்ம இது பேர் புகழ் எடுத்து நம்ம வந்து கொடுக்கணும். அப்போ இதை ஒருத்தரம் வந்து சொல்லி இல்லாத கருத்துக்கள் தான். அதே மாதிரி வந்து இது வந்து உதாரணத்துக்கு எடுத்து பார்த்தா இது வந்து வேல் வந்து மயில், அதே மாதிரி வேல் அங்கால சேவல். அப்போ வேலுக்கு இவங்க சொல்கிற ஒரு கதை தான் வேல் வந்து விந்து. இது வந்து தப்பான கருத்து. அப்போ அப்போ இதெல்லாம் வந்து அப்போ இதுகள் எப்படி வந்து எழுதுனா கஷ்டமாக இருக்குது. வேல் வந்து விந்து என்று போட்டு இவங்க இப்போ சொல்கிறாங்க. இப்போ இதை வந்து நம்பி இந்த குழந்தைகள் வாழும். அப்போ இதுகள் தான் நான் வந்து அந்த தெரியாததுகள் நம்ம வந்து தியானம் இருந்து அவ்வளோ கஷ்டப்பட்டு இப்போ வந்து சொல்லி கொடுத்து கொண்டு வாரேன். அப்போ இது இந்த சமயத்தில் இருக்கிற விஷயங்கள் தான் இப்போ வந்து சொல்கிறேன் நான். அதே மாதிரி நிறைய கதைகள் இருக்குது. இப்போ காட்சின்னா என்ன? காட்சி இப்போ அந்த பூமி வந்து புனிதமான பூமி வந்து காசிக்கு உண்மையான பேர் இருக்குது. அதே வந்து சொல்லியிருக்கிறாங்க. அதே மாதிரி இது வந்து நிறைய கதைகள் எனக்கு வந்து சொல்லியிருக்கிறாங்க. அதுதான் நான் வந்து கட்டமாக இப்போ வந்து சொல்லி கொண்டு வாரேன். அதே மாதிரி இந்த ஃபோனில் பேசின ஃபோன் அவ்வளோ இது இல்லை எனக்கு. இது இல்லைன்னு கேட்டால் இப்போ டக்குன்னு இதாகுது, உடையிறத சுற்றி இப்போ சொல்லி கொடுக்குறதுக்கு மிச்சம் அவதியாக கஷ்டமாக இருக்குது. அதனால தான் நான் இதை சொல்கிறேன். ஆனால் இதை நீங்கள் வந்து தாயும் தாப்பனும் தான் இந்த உயிரெழுத்த மெய்யெழுத்தை இந்த குழந்தைக்கு வந்து சொல்லி கொடுத்தோன்னே இந்த குழந்தைக்கு வந்து ஞான சக்தி நல்லா வேலை செய்யுது.
அதே மாதிரி வந்து இப்போ 10 மாதம் இப்போ தாயிட இப்போ கர்ப்பப்பையில இருந்து இப்போ சுருண்டி தான் இந்த குழந்தை வந்து வளருது. வளர்ந்து இந்த குழந்தை வந்து இதாகக்குள்ள நாடி நரம்புகள் எல்லாம் இந்த 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 சொல்லிக் கொடுக்குற அதிர்வுகள்ல தான் நாடி நரம்புகள் வந்து நல்ல வேலை செய்யுது. ஒரு இடத்துல வந்து பதியுது. பதிஞ்ச உடனே தான் இந்த குழந்தைகளுக்கு வந்து அந்த ஞாபக சக்தி நல்லா இருக்கும். அதே மாதிரி இப்போ இப்போ எல்லாம் இப்போ சொல்லியிருக்கிறாங்க. இதுகள் வந்து அந்த நாம் பட்ட கஷ்டம் இந்த குழந்தைகள் படக்கூடாதுன்னு போட்டு தான் இந்த கருத்துகள் வந்து தாரேன். இதை இதை வந்து தாய் தாப்பன் இப்போ சொல்லி கொடுத்தா தான் இப்போ ஆச்சரியமாக இருக்கும். கொஞ்சம் வந்து இதாக இருக்கும். அவங்க இப்போ அவங்களுக்கும் வந்து அடுத்த பாடங்கள் வந்து சொல்லலாம். அப்போ இதுகள் நம்ம சொல்லி கொடுத்தா தான் இப்போ தாய் தாப்பன்ற கையில் தான் இந்த உயிரெழுத்து மெய்யெழுத்த குழந்தைக்கு சொல்லிக் கொடுக்க வேண்டிய பாடம் வந்து தாயும் தாப்பனும் தான். இது வந்து நிறைய கதைகள் இருக்குது. இது இந்து சமயத்தில் இருக்கிற விஷயங்கள் தான் சொல்கிறேன். அடுத்த சமயத்தில் நம்மளுக்கு சொல்ல இயலாது. அதாவது சட்டங்கள் இல்லை. அதாவது இந்த எல்லா சமயம் சொல்லலாம். இப்போ சொல்லி தந்திருக்கிறாங்க. நன்றி, வணக்கம்.